ஸோ நண்பா இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு ஆம்லெட் பண்ண போகிறேன். என்ன ஆம்லெட்னா கோகோனட் ஆம்லெட். பாருங்கள், தேங்காய். ஸோ இது நேற்று பண்ணி வச்சனால அது கலர் மாறி இருக்கு நண்பா. ஸோ தேங்காய் ஒரு 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 ஸ்பூன் போட்டுங்க. ஸோ இங்கே வந்து வெங்காயம் வச்சுருக்கிறேன், பச்சை மிளகா ஒரு 3, 2 ஆம்லெட், 2 முட்டை எடுத்துருக்கேன். இங்கே வந்து சில்லி பவுடர், மிளகாத்தூள், இது வந்து கரம் மசாலா பவுடர், இது வந்து கறி பவுடர். ஓகே நண்பா, ஸோ இதை நான் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுங்க. ஓகே நண்பா, கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. ஸோ மறக்காமல் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ சூப்பரான ஒரு இன்றைக்கி கோகோனட் ஆம்லெட் வச்சு செமையாக ஒரு பிடிக்கலாம் நண்பா. ஸோ இதுதான் இன்றைக்கி டிஷ்ஷு. ஓகே நண்பா, நீங்களும் இதே மாதிரி வச்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. கண்டினியூ. இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன் நண்பா. இப்போ இதை கட் பண்ணணும். ஏற்கனவே ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன், நார்மல் வெங்காயம் மீடியம் சைஸில். ஸோ இப்போது பச்சை மிளகா கட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, கண்டினியூவாக பாருங்கள். ஸோ ஓகே நண்பா, இந்த பொடியெல்லாம் போட்டிருக்கும் போது ஸோ இது மிளகாத்தூள் போட்டிருக்கேன் லைட்டாக. ஸோ அடுத்தது வந்து பிரியாணி பவுடர் போட்டிருக்கேன், அப்புறம் வந்து கறி பவுடர் போட்டிருக்கேன். ஓகே நண்பா, கொஞ்சம் கொஞ்சம் போட்டுங்க. ஸோ இப்போது இதையும் போட்டுடலாம். வெங்காயம், ஸோ வெங்காயம் பச்சை மிளகா அப்படியே சேர்த்து போட்டுடலாம் நண்பா. பச்சை மிளகா போட்டேன், நல்லா காரமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படியே சேர்த்து உப்பு போட்டுருங்க, தேவையான உப்பு போட்டுருங்க நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். முட்டை உடச்சி போடணும். முட்டை இங்கே இருக்குது. ஸோ நண்பா, முட்டையும் போட்டு உடச்சி போட்டாச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுங்க. ஸோ தேங்காய் ஆம்லெட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஓகே நண்பா, ஸோ இதை நல்லா ஒரு கலக்கலாம், ஒரு அடி அடிச்சுக்கோங்க. ஓகே நண்பா, ஸோ இதுதான் நண்பா. ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு கிண்டிக்குங்க. ஸோ நண்பா, ஃப்ரை பண்ணி ஏற்றியாச்சு. இப்போ ஆயில் ஊற்றிடவனு தான். ஆயில் ஊற்றி அப்படியே ஒரு இது பண்ணிடுறவனு தான். இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வேவும், உடல் ஜாஸ்தி ஊற்றவும் தேவையில்லை. கொஞ்சம் பரப்பிட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சூடாகட்டும் நண்பா. நண்பா இப்போ ஊற்றிடுவோம்னா தேங்காய் போட்டதில் இதாக இருக்கு பாருங்க. சரி, அப்படியே ஆயில் நெருக்குது. ஸோ நம்ம ஐஸுக்கு லோவாக வச்சுருங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேவும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது அப்படியே திருப்பிடுறவனு தான். ஸோ நம்ம இது அப்படியே திருப்பிடுறவனு தான். பாருங்கள், நல்லாக வந்துடுச்சு. ஸோ இது நைஃப்பில் தான் பண்ணுற பாருங்க. இப்போ தான் உங்களுக்கு அழகாக அந்த இது வரும், சேஃபு. ஸோ அப்படியே திருப்பிடுவாங்க. ஸோ வேறு லெவலாக இருக்கும் திருப்பினா. பாருங்க, அப்படியே அழகாக வந்துச்சு. இப்போ நான் திருப்புறேன். ஒரு ஃப்ளேவர் போகிறேன். பாருங்கள் நண்பா, சூப்பராக திருப்பியாச்சு. இதே தான். ஸோ அவ்வளோதான், ஆம்லேட் ரெடி. தேங்காய் ஆம்லேட், கோகோனட் ஆம்லேட் பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்கும். ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நண்பா. ஸோ இதுதான் வேறு லெவலாக இருக்கும் நண்பா. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. ஸோ
ஸோ நான் இந்த மாதிரி டான்ஸிங் பண்ணிகிட்டே சமையல் பண்ணலாம் பார்க்குறேன். ஆனால் ஒரு ஆள் வேணும் எனக்கு பிடிக்கிறதுக்கு. ஓகே நண்பா, நானும் ஒரு டான்ஸர் தான். ஸோ நண்பா வேறு அளவாக இருக்குது. அவ்வளோதான் நண்பா, ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், ஸோ இதுதான் உங்களோட ஆம்லேட். ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் நண்பா எப்படி இருக்குன்னா. வெல்கம். ஸோ நண்பா இதுதான் நண்பா பாருங்கள், ஆம்லேட்டே வச்சாச்சு. அது சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. சோத்துக்கு தான் வச்சு சாப்பிடுவேன் நண்பா. முட்டை ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு, தேங்காய் ஆம்லேட். ஸோ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்கிறேன். சோறோட வச்சுக்கிறேன். இது எப்படி சாப்பிட்ணுன்னா, நம்ம சோறை வச்சு ஒரு பிணைஞ்சு இப்படி சூடாக இருக்குது. ஓகே நண்பா, இப்படி தான் சாப்பிட்ணும் நண்பா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்பா. ஆவி பறக்கு பாருங்க. இந்த தேங்காய் போடுறாங்க செம்ம லெவலாக இருக்குது, வேறு லெவலாக இருக்கும்பா. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே நண்பா, அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, ஜெசாக்குல்லா ஹேர்.